பல 100 ஆண்டுகளாக கடலுக்குள் மூழ்கி இருப்பது கடவுளின் நகரமா? புராண கதைகளில் சொல்லப்படுவது போல் கிருஷ்ணனின் நகரமாக இருக்கும் துவாரகா பல வருடங்கள் கழித்து மீண்டும் ஆழ்கடலில் வலம் வரப்போகும் அகழ்வாராய்ச்சி நிபுணர்கள் உண்மையில் துவாரகா கடவுளின் நகரமா என உலா வரும் பல கேள்விகள். குஜராத் மாநிலம் துவாரகை கடல் பகுதியில இந்திய தொல்லியல் துறையினர் புதிய அகழ்வாய்வு பணியை தொடங்கி இருக்காங்களாமா. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த துவாரகை அப்படின்னு ஒரு நகரம் இருந்ததாகவும் இதுல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா ஆட்சி புரிந்ததாகவும் புராண கதைகள்ல சொல்லப்படுது. இதை தொடர்ந்து இது பலரையுமே பிரமிப்புல ஆழ்த்திருக்கு. அதை தொடர்ந்து இந்த துவாரகை நகரமே அப்படியே கடலுக்கு அடியில மூழ்கிடுத்தாமா. துவாரகையில கடந்த 2005 இருந்து 2007 வரைக்கும் அகழ்வாய்வு பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து 18 ஆண்டுகளா எந்த ஒரு அகழ்வாய்வும் நடக்கலையாமா. இந்த நிலையில இந்திய தொல்பொருள் ஆய்வு மையம் ஆழ்கடல் அகழ்வாய்வு இப்ப துவங்கி இருக்காங்களாமா. தொல்லியல் துறையுடைய கூடுதல் இயக்குநரான ஜெனரல் பேராசிரியர் அலோக் திரிபாதி தலைமையிலான ஆராய்ச்சி குழு தான் இதுல இறங்கி இருக்காங்களாமா. துவாரகை கடற்கரையில நீருக்கடியில ஆய்வுகளை தொடங்கி இருக்கிறதா கலாச்சார அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆழ்கடல் அகழ்வாய்வுல முதல் முறையா பெண் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. குஜராத் கடல் பகுதியில கோமந்த் கிரீக் இருக்கு அப்படின்ற பகுதிக்கு பக்கத்துலதான் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருதாமா. துவாரகை அப்படின்ற நகரம் எப்படி உருவாச்சு, இது எப்படி கடலுக்குள்ள முழுகுச்சு, இது உண்மையாவே கடவுளுடைய நகரமா அப்படின்னு பல கேள்விகளுமே உலா வந்துட்டு இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல